பண்ணுது. அதாவது ரகுராம் ராஜன் என்ன சொல்றாருன்னா, ரூபாய்க்கு டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைகிறது என்ன நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது என்று புரிந்து கொள்ளாதீர்கள், அது தவறு. அமெரிக்க டாலர் வலுப்பெறுகிறது. நிர்மலா சீதாராமன் இதே ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு அதான் இப்ப ஆர்பிஐ கவர்னர் இப்ப நிர்மலா சீதாராமன் சொன்னா கூட அவர் பிஜேபி காரர், அவர் அப்படிதான் சொல்லாங்க. ஆனா ரகுராம் ராஜன் ஒரு நேர்மையானவர். அவர் வந்து ராகுல் காந்தியோட அந்த பாரத் ஜோடோ யாத்திரை எல்லாம் கலந்து கொண்டவர். அப்பழக்கற்ற மதச்சார்பற்றவாதி. ஏன்னா அதை சொல்லி தான் இதை நம்ம சொல்லணும். வலதுசாரின்னு நம்ம ஒருத்தர் எடை போடுறதுக்கு முன்னால இந்த விஷயத்துல பொலிட்டிக்கலா அவங்க வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை பார்க்கணும். திருப்பி வந்து அவருக்கு அந்த பொசிஷன் திருப்பி தரான்னு சொன்னப்ப இவரே வேணான்ட்டு. அதான் ஆமா, அவர் வந்து அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில கலந்து கொண்ட ஒரு மதசார்பற்ற ஒரு பொருளாதார நிபுணர். அவர் சொல்றாருன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது ரொம்ப சிக்கலான விஷயம். ரொம்ப படிச்சவங்களுக்கு கூட வந்து இது புரியாது இந்த விஷயங்கள். எக்கனாமிக்ஸ்ன்றது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஒரு சப்ஜெக்ட், குயின் ஆஃப் சயின்சஸ் வாங்க. அவர் என்ன சொல்லுகிறார், ரகுராம் ராஜன் என்ன சொல்லுகிறார்னா, ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது என்று நீங்கள் பதறாதீர்கள். அதை செயற்கையா ஆர்பிஐ இன்டர்வியூன் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணாதீங்க. ஆர்பிஐ இன்டர்வியூன் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் எப்பயுமே, அதை செய்யாதீங்க. நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது என்று புரிந்து கொள்ளாதீர்கள், அமெரிக்க டாலர் வலுப்பெறுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதை வந்து வேர்ல்டு எக்கானமி தான் வந்து டிசைட் பண்ணுது. குளோபல் எக்கானமியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதை டிசைட் பண்ணுது. அதனால நீங்கள் இது குறித்து நீங்க செயற்கையா இதை வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்க, விலையை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இப்போ 87 ரூபாய் இருக்குது, அதை நீங்க வந்து அப்படியே நிறுத்தணும், இதுக்கு மேல ஒரு பைசா ஏறாம நிறுத்தணும், அல்லது 86 ரூபாய்க்கு புஷ் பண்ணணும், இது ரெண்டுல எது செஞ்சீங்கன்னாலுமே தவறுங்கிறாரு. அக்கார்டிங் டு ரகுராம் ராஜன், இது வந்து இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அமெரிக்க டாலர் வலுப்பெறுகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப சிக்கலான விஷயம். இதுல வந்து ரூபாய் மதிப்பு குறைய குறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு லாபம். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர்ல இருக்கக்கூடிய நம்முடைய பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போ டபுள் வேமின்னு சொல்லலாம். ஏன்னா பங்களாதேஷில் அடி விழுந்தோடனே கடந்த 5-6 ஆண்டுகளாக பங்களாதேஷுக்கு போயிட்டு இருந்த ஆர்டர்ஸ்லாம் திரும்ப இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டாவது, டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைய குறைய அது அவர்களுக்கு லாபகரமானதாக அமைகிறது. எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இது லாபம். ஓகே. பட் இம்போர்ட்டர்ஸ்க்கு கஷ்டம். உள்ளூர்ல இருக்கவங்களுக்கு இந்திய பொருளாதாரத்துக்கு அது கஷ்டம். விஷயம் என்னன்னா, இதை வந்து மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுது. உங்க எக்கானமி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இது நடக்கும் அப்படின்றாங்க. நீங்க சொல்லுங்க. ஆனா இம்போர்ட் தான் நம்ம அதிகமா பண்றோம். முக்கியமான பொருள் எல்லாமே நம்ம அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்றோம். ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாமே அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்றோம்ன்ற மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் சொல்றேன், அது ஒரு சிக்கலான விஷயம் தான் உங்களுக்கு வந்து.